ஏன்னா இலங்கையில் மன்னார் நீதிமன்ற வளாகத்தில் துப்பாக்கியால் சுட்டதில் 4 பேர் படுகாயம் அடைந்த நிலையில் அதில் 2 உயிரிழந்திருப்பதாக தகவல் வந்திருக்கிறது. அவர்கள் இருவரும் நொச்சிக்குளத்தைச் சேர்ந்த இருவர் சவேரியார் என்பவரும் செல்வகுமார் யூத் என்பவரும் அந்த துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்திருப்பதாக முதல்கட்ட தகவல்கள் தெரிவிக்க வந்துள்ளது. 2022ஆம் ஆண்டு அங்கு நடைபெற்ற அந்த ஒரு இரட்டை படுகொலையில் சம்பந்தப்பட்ட வழக்கில் ஆஜராக வந்தவர்களுக்கும் அந்த மோட்டார் சைக்கிளில் வந்தவர்களுக்கும் இடையே ஏற்பட்ட அந்த மோதல் துப்பாக்கிச் சூட்டில் 4 பேர் உயிரிழந்திருக்க கூடும் என 4 பேர் படுகாயமடைந்த நிலையில் 2 உயிரிழந்திருக்கிறார்கள். மேலும் 2 படுகாயமடைந்த நிலையில் யாழ்ப்பாணம் மருத்துவமனையில் அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இலங்கை மன்னார் நீதிமன்ற வளாகத்தில் துப்பாக்கிச்சூடு சம்பவம் நடந்ததை அடுத்து அங்கு ராணுவத்தினர் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த மர்ம கொலையாளிகள் யார், பழிக்கு பழியாக இந்த கொலை சம்பவம் நடைபெற்றதா அல்லது வேறு ஏதேனும் ஆயுதமேந்திய குழுக்கள் எதுவும் புதிதாக அந்த தாக்குதல் முயற்சியில் ஈடுபட்டதா என்பது குறித்தும் இலங்கையில் விசாரணை நடைபெற்று வருகிறது. மன்னார் நீதிமன்ற வளாகம் முழுவதும் ராணுவத்தினர் குவிக்கப்பட்டு தாக்குதல் நடத்திய நபர்களை தேடி வருகிறார்கள். இறந்த 2 நபர்களுமே அந்த நொச்சிக்குளம் என்ற ஊரைச் சேர்ந்த, மன்னார் அருகே உள்ள நொச்சிக்குளம் என்ற ஊரைச் சேர்ந்த 2 என்பது கண்டறியப்பட்டிருக்கிறது. அவர்கள் 2 உடல்களும் கைப்பற்றப்பட்டு அந்த மருத்துவமனையில் பிரேத பரிசோதனைக்காக அங்கு வைக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த துப்பாக்கிச்சூட்டில் காயமடைந்த மேலும் 2 படுகாயமடைந்த நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். இது இந்த இரட்டை கொலைக்கு பழிக்கு பழியாக இந்த துப்பாக்கிச்சூடு சம்பவம் நடைபெற்றதா அல்லது அந்த ஊரில் உள்ள கோஷ்டி மோதலால் ஏற்பட்டதா அல்லது வேறு ஏதேனும் ஆயுத குழுக்களுக்கு இடையே ஏற்பட்ட மோதலா என்பது குறித்தும், கடத்தல் கும்பலுக்கு இடையே ஏற்பட்ட மோதலா என்பது குறித்தும் பல்வேறு கோணங்களில் இலங்கை ராணுவத்தினர் விசாரணை நடத்தி வருகிறார்கள். நீதிமன்ற வளாகத்திலேயே துப்பாக்கிச்சூடு சம்பவத்தில் 2 உயிரிழந்த சம்பவமும் 2 பேர் படுகாயமடைந்த நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரக்கூடிய நிலையில் தமிழர்கள் அதிகமாக வசிக்கக்கூடிய மன்னார் பகுதியில் நடைபெற்ற இந்த துப்பாக்கிச்சூடு இலங்கை முழுவதும் ஒரு பதற்றத்தை, பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. நன்றி கண்ணன், உங்க தகவல்களுக்கு நன்றி. நேர்களே, இலங்கையில் மன்னார் நீதிமன்ற வளாகத்தில் துப்பாக்கி சூடு நடைபெற்றிருக்கிறது. 2 உயிரிழந்திருக்கிறார்கள். இது குறித்த கூடுதல் தகவலை எமது தலைமை செய்தி ஆசிரியர் கண்ணன் வழங்க கேட்டோம். தொடர்ந்து இணைந்திருங்கள் சத்தியம் செய்திகளோடு.